Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம jQueryல children and find இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம child element செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 லிஸ்ட் ஐட்டம் கொடுத்துருக்கேன். ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3ன்னு கொடுத்துருக்கேன். அந்த தேர்டு லிஸ்ட் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 லிஸ்ட் ஐட்டம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை வந்து நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இவளுடைய டைரக்ட் சில்ட்ரன், இந்த 3 எல்லை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டைரக்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓஎல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார இருக்கிற அந்த எல்லை, இது எல்லாமே வந்து லெவல் 2, லெவல் 3 அந்த சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ரெண்டு மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேட்டகரியில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சில்ட்ரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இருக்க அந்த சைல்டு எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஃபைண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த லெவல் 2, லெவல் 3 எந்த சைல்டு எலமெண்ட்டை வேணாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த சில்ட்ரன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். $UL. இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளார இருக்க டைரக்ட் லிஸ்ட் ஐட்டமான இந்த 3 எல்லையுமே நமக்கு வேணும். அதனால் சில்ட்ரன் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சில்ட்ரனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பராமீட்டர் ஆப்ஷனல். இந்த பராமீட்டர் வந்து நம்ம என்ன எலமெண்ட் நமக்கு வேணுமோ அந்த எலமெண்ட்டோட நேம் கொடுக்கணும், அல்லது இந்த கிளாஸ் ஐடி எந்த வேல்யூ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம எதுவுமே கொடுக்காம விட்டோம் அப்படின்னா இப்போ இந்த யூஎல்குள்ளே இருக்கிற எல்லா டைரக்ட் சில்ட்ரனுமே செலக்ட் ஆகிடும். இப்போ இது லிஸ்ட் அப்படிங்கிறனால ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அதில் வந்து நமக்கு எல்லை மட்டும்தான் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு டிவ்வாக இருக்குது அப்படின்னா அந்த டிவ்வுக்குள்ளார டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அதில் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த டைரக்ட் சில்ட்ரன் வேணுமோ அந்த சில்ட்ரனுடைய நேம் நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்ம நேம் கொடுக்க தேவையில்லை. சில்ட்ரன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக CSS அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த CSSல நம்ம பேக்ரவுண்ட் கலரை வந்து மாற்றி அதை ஹைலைட் பண்ணி பார்ப்போம். இப்போ பேக்ரவுண்ட் மாற்றணும் அப்படின்னா எல்லாமே மாறிடும். அதனால் பார்டர் கொடுத்து பார்க்கலாம். பார்டர் 1 pixel சாலிட் ரெட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் எந்தெந்த லிஸ்ட் ஐட்டம் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. இதில் பாருங்கள், அந்த டைரெக்டாக இருக்க ஃபஸ்ட்டு 3 எல்லை மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. அந்த 3வது எல்லைக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எந்த லிஸ்ட் ஐட்டமுமே செலக்ட் ஆகலை. இப்போ இந்த சில்ட்ரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அந்த டைரக்ட் சைல்டை செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்போ இதே வந்து நம்மளுக்கு அந்த யூஎல்குள்ளே இருக்க எந்த லெவலில் இருக்க சைல்டாக இருந்தாலும் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபைண்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், அந்த சைல்டுக்கு பதிலாக ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் எல்லை அப்படிங்கிறது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஓவராலாக எல்லா எல்லையுமே செலக்ட் ஆகிருக்கும். இப்போ அது டைரக்ட் சைல்டாக இருந்து இந்த 3 எல்லையும் செலக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த லிஸ்ட் ஐட்டமும் பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம லிஸ்ட் ஐட்டமுக்கு ஐட்டம் அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கிளாஸ் நேம் வச்சு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஃபைண்டில் நம்ம வந்து எல்லை அப்படின்னு கொடுத்ததுனால எல்லா எல்லையுமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இந்த கிளாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த எல்லை எடுத்துகிட்டு டாட் அந்த கிளாஸோட நேம் பார்த்திங்கன்னா ஐட்டம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்கள், இப்போ இந்த யூஎல்குள்ளார எங்கெங்கெல்லாம் வந்து ஐட்டம் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கோ அந்த எலமெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிளாஸோட நேம் வச்சு எடுக்கலாம், அல்லது ஐடியோட நேம் வச்சு எடுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் மெத்தடுக்கும் சரி சில்ட்ரனுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து நம்ம எலமெண்ட் நேம் வச்சும் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஐடி, கிளாஸ் நேம் எது வேணாலும் கொடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைல்டு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் சில்ட்ரன் அண்ட் ஃபைண்ட் வச்சு எப்படி சைல்டு எலமெண்ட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். jQueryல மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.